எல்லோருக்கும் வணக்கங்க. உங்கள் ஜீவா பேசுகிறேன். கடந்த முறை சித்திரையும் ஆவணியும் மாதத்தில் பிறந்தவர்களை பற்றிய வாய்ப்பினை எப்படி இருக்கும், அவங்களோட எதிர்காலம் அப்படின்னு சொல்லி ஒரு பார்வை பார்த்தோம். அதனுடைய தொடர்ச்சியாக இந்த முறை கடந்த முறை சித்திரைக்கும் இந்த முறை முழுவதும் ஆவணிக்கும் பார்க்க இருக்கிறோம். ஆவணி மாதத்தில் பிறந்த ஆண் பெண் இரு பாலருக்குமே நாம் சொல்ல வர்றது துலாம் லக்னம், விருச்சக லக்னம், தனுசு லக்னம். இந்த 3 லக்னக்காரர்களுக்குமே இந்த பதிவு பயனுள்ளதாக இருக்கும். சரிங்களா? இவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல்ல துலா லக்னத்துக்கு பார்ப்போம். படிப்படியாக போகலாம். துலா லக்னம், இதுவும் ஆண் பெண் இருவருக்குமே சொல்கிறோம். இதில் உங்கள் ராசியும் நட்சத்திரமும் ஒன்றாக கூட இருக்கலாம். துலாம், விருச்சகம், தனுசு. ஆனால் முக்கியமாக நாம் பார்க்க வர்றது லக்னம். துலாம், விருச்சகம், தனுசு. இந்த 3 லக்னக்காரர்கள் ஆவணி மாதத்தில் பிறந்திருந்தால் என்ன மாதிரியான பலனை அனுபவிப்பாங்க, எதிர்பார்க்கலாங்கிறது ஒரு பார்வை. சரிங்களா? இவங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதலில் துலாமுக்கு லாபஸ்தானம்னு சொல்லப்படுகின்ற அந்த இடத்துலையே சூரியன் பவர்ஃபுல்லாக இருக்கார். சரிங்களா? இவங்க ஆரம்பத்தில் முன்ன பின்ன எப்படி ஸ்ட்ரகிள் பண்ணி அல்லது ரொம்ப கீழே இருக்காங்க அப்படின்னு பலரால் பார்க்கப்பட்டு ஒரு மாதிரி அவங்க போயிட்டுருக்கவங்க ஒரு காலகட்டத்தில் அவங்க எல்லாருக்கும் மேலே அண்ணாந்து பார்க்குற மாதிரி நிற்பாங்க. துலாம் லக்னத்தில் பிறந்த ஆவணி மாத வாசகர்கள். ரைட்டுங்களா? அதுக்கடுத்து விருச்சகம். இதே சேம் தான். அவங்களுக்கும் தொழில் அரசாங்க தொழில், அரசுக்கு நெருக்கமான தொழில், அரச பதவிகள் இவர்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இவங்க அரசாங்கத்தை அணுகுனாங்கன்னா இவங்களுக்கு உடனடி முன்னுரிமையாக அரசு வேலைகள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது விருச்சகத்துக்கு. அதுக்காக துலாத்துக்கு இல்லைன்னு சொல்ல, துலாத்துக்கும் இருக்குது. ஆனால் விருச்சகத்துக்கு ஒரு நூல் கூடவே இருக்குது. அதற்கடுத்து தனுசு லக்னக்காரர்களுக்கு ராசியும் இருக்கலாம். குறிப்பாக நாம் லக்னத்துக்கு தான் பார்க்குறோம். அதனால் தனுசு லக்னம் இவங்களும் இந்த ஆவணி மாதத்தில் பிறந்தவர்களாக இருக்கும் பொழுது இவர்களுக்கு பூர்வீக சொத்து, அப்பாவக சொத்து, அதில் கண்டிப்பாக ஒரு நல்ல மனதுக்கு நிறைவான மகிழ்ச்சியான செய்தியாக சேரும். எதுவுமே இல்லைப்பா நீங்கள் சொல்கிற மாதிரி இல்லை, எங்கள் அப்பா ஒன்றும் சேர்த்தலை, எங்கள் அப்பா ஒன்றும் பண்ணல அப்படின்னிங்கன்னா அது தற்போதைய நிலையாக இருக்கும். அப்பா வழியில் ஏதாவது ஒரு தொடர்பில் நீங்கள் நல்லா ஆழமாக சிந்தித்து பார்த்தீங்கன்னா அவர் வழியில் தான் உங்களுக்கு பெரிய பொக்கிஷம், லைஃபு, ஒரு நல்ல நபர்கள், நல்ல சந்திப்புகள் நிச்சயம் அமையும். நீங்களும் அரசு உத்தியோகத்தை எதிர்பார்க்கலாம். நிச்சயமாக இந்த 3 லக்னக்காரர்களும் அரசு உத்தியோகம் எதிர்பார்க்கலாம். ஆனால் இவ்வளோ பலம் இருக்கும் பொழுது நீங்கள் மனசுக்குள்ளே ஒன்று சொல்லுவீங்க, நீங்கள் இப்படி தான் சொல்கிறீங்க, நானும் எங்கள் அப்பாவும் பேசிக்கவே மாட்டோம், நானும் எங்கள் அப்பாக்கிட்ட திட்டு வாங்கிட்டே இருக்கேன், எங்கள் அப்பா என்னை புத்திமதி சொல்லிக்கிட்டே இருப்பார், இல்லை எங்கள் அப்பா தூரமாக இருக்கார், வெளிநாட்டில் வேலையில் இருக்கார், வெளியூரில் இருக்கார். இந்த மாதிரிலாம் ஒரு சிலருக்கு நிச்சயம் இருக்கும். ஒரு சிலருக்கு இல்லை, ஏன் ஒரு சிலர்னு மறைமுகமாக சொல்லணும், ஸ்ட்ரெயிட்டாகவே சொல்லிடலாம். இந்த 3 லக்னக்காரர்களுக்குமே ஆவணி மாதத்தில் பிறந்திருந்தால் அப்பாவோட சிறு இடைவெளி இருக்கத்தான் செய்யும். அவரவர்கள் வாய்ப்பு சக்திக்கு தகுந்த மாதிரி அவங்க பிரிஞ்சிருப்பாங்க. அதாவது சாதாரண குடும்பத்தில் இருக்கீங்க அப்படின்னா உங்கள் அப்பாவுக்கும் உங்களுக்கும் ஒத்தே வராது. அப்பாவோட செயல்பாடு ஏதோ ஒன்று பிடிக்காமல் அப்பா கிட்ட பேசாமையே அப்படியே பேசினாலும் சண்டை போட தான் பேசுகிற மாதிரி இருப்பாங்க. அடுத்த லெவலில் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா தொழில், நீ இவ்வளோ இதில் இருக்க, எனக்கு என்ன அமைச்சு கொடுத்த அப்படிங்கிற மாதிரி இவங்க கேள்வி கேட்குற மாதிரியும், நீ இது ஏன் இதெல்லாம் சரியாக செய்யலைன்னு இவங்கள சொல்கிற மாதிரியும் ஒரு சின்ன வாக்குவாதம் கண்டிப்பாக இருக்கும். ஆனால் இருவரும் ஒற்றுமையாக இருக்க வாய்ப்பு இருக்குது. இவங்க எப்போவுமே ஒற்றுமையாக இருப்பாங்க. ஒற்றுமையாக இருந்தாங்கன்னா மனதளவில் பேச்சளவில் என்னன்னா என்ன அப்படின்ட்டு இருப்பாங்க. அப்படி இல்லைன்னா வெளியூர், வெளிநாடு, வெளி மாநிலம் அங்கே இவங்களோட அப்பா இருப்பாங்க. வேலை நிமித்தமாக இல்லை இவங்க படிக்கிற காலேஜு ஏதோ ஒரு காரியத்திற்காக பிரிந்திருந்தார்கள் என்றால் உறவு நன்றாக பேசிக்கொள்வார்கள்.
எப்போ பார்க்கலான்ட்டு இவங்களுக்குள்ள ஆர்வம் இருக்கும். மாதம் ஒரு முறை, வாரம் ஒரு முறை கூட போய் பார்த்துட்டு வருவாங்க. அப்படி அப்பா மகனும் அப்பா மகளோ உறவு அப்படி இருக்கும். புரியுதுங்களா? தூரத்தில் இருந்தால் ரொம்ப டீப்பாக இருப்பாங்க. பட் ஆனால் பக்கத்தில் ஒரே வீட்டில் இருக்காங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட இந்த மாதிரி கொஞ்சம் சலசலப்பு இருக்க தான் செய்யும். அதுக்காக என்ன பிரியணுமா அப்படின்னு கேட்காதீங்க. பிரிய சொல்லலைங்க. உங்களுடைய தந்தையாரால் உங்களுக்கு நிச்சயம் ஒரு நல்ல, எந்த தந்தையுமே தான் குழந்தைங்களுக்கு வந்து நல்லதை தான் செய்யணும்னு நினைப்பாங்க. நிச்சயம் இந்த தந்தை இதில் தவறாமல் செய்வார் அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். அதற்கடுத்து அவர்களிடத்தில், தந்தை இடத்தில் ஆணோ பெண்ணோ யாராக ஆவணி மாதத்தில் பிறந்தவர்களாக இருந்தாலும் அவரை தவறுதலாக புரிந்து கொள்ள வேண்டாம், தவறுதலாக நடத்த வேண்டாம், தவறுதலாக பேசிவிட வேண்டாம். ஒரு வார்த்தையை அவர்கள் உங்களுக்கு மிக தூரத்தில் கூட இருக்கலாம், மனதளவில், உணர்வுகள் அளவில். ஆனால் அவர்கள் நிச்சயம் உங்களுக்கு தீங்கோ ஒரு அவப்பெயரெல்லாம் உங்களுக்கு, அதாவது அவர் தனிப்பட்ட இதை விட்டுருங்க, உங்களுக்கு ஒரு தந்தையாக வந்து 100% உண்மையாக நிலையாக பெரிய ஒரு வாய்ப்பினை வந்து ஏற்படுத்தக்கூடியவர் வந்து தந்தை வழி தான் நிச்சயமாக. அதனால் அந்த தந்தையை வந்து நீங்கள் இருக்கும்போதே நல்ல, அதாவது அவரை வந்து நீங்கள் ஆடி பாடி கொண்டாடி பக்கத்தில் வச்சு ரொம்ப தாங்கலைனாலும் அவர் மனசை காயப்படுத்துகிற மாதிரி பேசிடாதீங்க. அமைதியாக இருங்க. பெற்றோர் வந்து தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லைன்னு ஒரு வார்த்தை இருக்கும். அந்த வார்த்தையை நீங்கள் தான் உணருவீங்க பிற்காலத்தில். இவர்களுடைய தந்தை காலத்திற்கு பிறகு இருக்கும் பொழுதே உணர்ந்து செயல்பட்டீர்கள் என்றால் அது உங்களுக்கு வாழும்போதே கிடைத்த சொர்க்கம். நீங்கள் தான் முடிவு பண்ணணும் சொர்க்கம் ஆக்கிக்கிறதா என்னங்கிறது. அதற்கடுத்து அரசு வேலை நிச்சயம் உண்டு. நீங்களும் வாய்ப்பை வந்து தேடி போகிறதுக்கு முன்னாடி உங்களுடைய எதை நோக்கி போகிறீங்களோ அதில் ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருந்துக்குங்க. நிச்சயம் உங்களுக்கான வாய்ப்பு தானாக வரும், அல்லது நீங்கள் தேடி போனீங்கனாலும் அந்த வாய்ப்பு சக்ஸஸ் ஆகும். இதுதான் உங்கள் 3 லக்னக்காரங்களுக்குமே சொல்ல விரும்புகிறது. அதுக்காக நீங்கள் உட்காந்துக்கிட்டு இருங்கன்னு நான் முந்தைய வீடியோவில் சொன்ன மாதிரி இப்போவும் சொல்லலை, அதுலேயும் உட்காந்துட்டு இருக்க சொல்ல. ஏன்னா அதில் ஒரு எங்கள் நண்பர் ஒருத்தர் கேட்டுட்டு சரியாக கேட்கலையாட்டுக்குது, கேட்டு என்னை ஃபோன் பண்ணி கேட்டார், நீ இந்த மாதிரி டிமோட்டிவ் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்க அப்படின்னாரு. இல்லைங்க, நீங்கள் மறுபடியும் கேளுங்கன்னு நான் அவருக்கு ஒரு விளக்கம் கொடுத்தேன். அதனால் இப்போவும் சொல்கிறேன், நீங்கள் முயற்சி பண்ணுங்கள். உங்களுக்கு உடனே அரசு உதவியோ அரசு உத்தியோகமோ இதில் வந்து உங்களுக்கு எளிதாக வாய்ப்பு கிடைக்கும், சந்தர்ப்பம் கிடைக்கும், சக்ஸஸ் ஆவீங்க. அதற்கடுத்து அப்பாவை பெற்றாதீங்க. அப்பாவை அனாவசியமாக தவறுதலாக புரிந்து பேசிடாதீங்க. அப்படி உங்களுக்கு அவருக்கும் பிடிக்கலன்னா கூட அதுக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்குமே தவிர அதற்காக அவரை காயப்படுத்த வேண்டாம். ஒன்றா இருந்தீங்கன்னா அந்த சிறு சிறு முரண் வரத்தான் செய்யும். ஓகேங்களா? இதுதான் சொல்ல வந்தது. கடந்த முறை சித்திரைக்கும் ஆவணிக்கும்னு இரு மாதத்தில் பிறந்தவங்களுக்கும் பார்த்தோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆவணிக்கு மட்டும் பார்த்துருக்கோம். ஆவணி மாதம் பிறந்தவர்களும் அட்டகாசமான, அற்புதமான, அழகிய வாழ்வினை வாழ்வார்கள். அரச பரம்பரை, அரச குடும்பம், அரச மரம், இந்த மாதிரி பெரிய லெவலில் இந்த 3 லக்னக்காரங்க இருப்பாங்க இந்த மாதத்தில் பிறந்தவர்கள். அதற்காக மற்றவர்களுக்கு இல்லையான்னு தயவு செஞ்சு மறுபடியும் அப்படி கிராஸாக ஒன்றும் யோசிக்காதீங்க. இவங்களுக்கு உடனடியாக இது நடக்கும்னு சொன்னேன். அடுத்தடுத்து உங்களுக்கெல்லாம் எப்படி வரும், நாம் எப்படி அதை அணுகணுங்கிறத நாம் சொல்லலாம். ரைட்டுங்களா? எல்லோருக்கும் நன்றி, வணக்கம், வாழ்த்துக்களுடன் உங்கள் ஜீவா.